அதனாலே கூறி வந்திருக்கிற உங்கள் ஒருவரையும் நாங்கள் வாழ்க்கை வரவேற்கிறோம். இந்த வழியிலே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் செவி கொடுக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க போகிறதுக்கு முன்பாக நாங்கள் ஒன்றை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மையாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்க வேண்டும். எங்களுடைய பிரயாசத்தினால் எழுதப்பட்ட வார்த்தைகள் அல்ல. இது தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு மனிதனும் தேர்ச்சி பெறும்படியாக நற்கிரியைகளை செய்து செயல்களை செய்து இந்த உலகத்தில் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து மறுபடியும் அனுப்பினவரிடத்துக்கு நாங்கள் எல்லாரும் போக வேண்டும் என்பதை விரும்பினது நிமித்தமாக ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தைகளுக்கு தந்திருக்கிறார். அவை இந்த வார்த்தையை நாங்கள் கேட்கும் பொழுது மிகவும் கவனமாக பயபக்தியாக அதை கேட்க வேண்டும். சாணி அங்கங்கே பார்த்துட்டு எல்லாரும் பார்த்துக்கிட்டு சின்ன பிள்ளை விளையாட விட்டுட்டு எல்லாம் பார்த்துட்டு கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கிற சத்தம் இல்லாமல் நீங்கள் சத்தியத்துக்கு செவி கொடுப்பீங்களா இருந்தால் சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆமென். ரைட். இந்த வழியிலே நாங்கள் ஆதியாகம புத்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். ஆதியாகம புத்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். 3ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளின் கொள்மையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி இறக்கமான நல்ல ஆண்டவரே, உண்மை நன்கு ஸ்தோத்திரிக்கிறோம். நாளிலும் கூட உடைய வார்த்தையை கேட்பதற்கு நாங்கள் உதவி செய்யும். அப்படி நீங்கள் செய்கிற கிருபைக்காக உங்கள் நன்கு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தில் ஒன்றையுமே கொண்டு வரவில்லை, நீங்கள் எதையும் கொண்டு போகிறதும் இல்லை. ஆனாலும் என்னுடைய வாழ்க்கை காலங்களிலே நீர் எங்களை உமக்கு பிரியமானபடி வாழும்படி செய்கிற தெய்வம். அதுக்காக கோடி கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்தால் எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம். உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்குள் இருக்குமானால் எனக்கு ஒன்றுமே குறைவில்லை ஆண்டவரே. அதுக்காக தொடர்ந்து கோடி ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கற்று பொறுப்படுங்க. பேசுகிற அடியோடு கூட நீர் இருங்க. உங்களுடைய அவையுடைய பிரசனத்தினாலே அடியனை தகப்படி கத்தாவை மறைத்து உண்மை வெளிப்படுத்துங்க. செய்கிற கேள்விக்காக நன்றி நாங்கள் சோதரிக்கிறோம். வார்த்தைகளை கேட்கிற வாழ்க்கையில் கத்தர் அற்புதங்களை செய்யும், அடையாளங்களை செய்யும், வியாதிகளில் இருந்து விடுதலை கொடுக்கும், அந்த சுகவில் ஆரோக்கியத்தினாலே நிரப்புங்க. யாரெல்லாம் இந்த வசனங்களை கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் கர்த்தர் தாமே சுவாமி அன்றுவரே உங்களுடைய வெளியேறப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் கட்டளையிடுங்க. அப்படி கேள்விக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ரைட். கடந்த வாரம் நாங்கள் பார்த்தோம். இங்கே அதாவது ஆதாம் ஏவாள் என்று சொல்லப்படுகிறதான 2 பேர், அதாவது முதல் தேவனுடைய உலகத்தை உண்டாக்கினதுக்கு பின்பதாக முதலாவதாக தேவனால் படைக்கப்பட்டதான மனிதர்கள் யாராக சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா ஆதாமும் ஏவாள். இந்த ஆதாமும் ஏவாளும் மனிதர்களாக படைக்கப்பட்டாங்க. தேவன் அவர்களை அவருடைய சாயலாகவே படைத்தார். ஆனாலும் அவர்கள் என்ன செய்தாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியாமை போனது நிமித்தமாக அவர்கள் என்ன செய்யப்பட்டாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு, அதாவது ஆண்டவருடைய அந்த ராஜ்யத்தை விட்டு அவர்கள் 2 பேரையுமே ஆண்டவர் அந்த இடத்தை விட்டு அவர் வெளியில என்ன செஞ்சார் வந்து திரட்டி விட்டார் சொல்லி நாங்கள் பார்த்தோம். அந்த 2 பேர் அதுக்கு பிறகு அவர்கள் திரட்டி விடப்பட்டதுக்கு பின்பதாக அவர்கள் வருகிறாங்க. ஒரு இடத்துக்கு வந்து அவங்களுக்கு ஒரு இடத்தை அவங்க ஆயத்தப்படுத்திட்டு அதுக்கு பிறகு 2 பேருமே அவங்க குடும்ப வாழ்க்கையில் அவங்க ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட ஆரம்பித்த பிறகு அவர் ஒரு மகன் பிறக்கிறான். ஒரு மகன் பிறக்கும் பொழுது அந்த ஏவாள் என்ற அந்த முதல் பெண் என்ன செய்ய அப்படி பார்த்தீங்க சொன்னா, நான் கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்துகிறது நாங்கள் என்ன செய்தோம், நாங்கள் பார்த்தோம். உண்மையாகவே சாரி, அவள் வந்து பாவம் செய்த போதிலும் ஆண்டவரை விட்டு ஒரு விலகாத இருதயம் உள்ளவர்களாக அந்த முதல் பெண் நாங்கள் இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல முதல் மனிதனாகி ஆதாமும் அந்த விதமாக இருந்தார் என்பதை நாங்கள் அங்கே பார்த்தோம். நல்ல கவனிங்க. அப்ப மனுஷன் கடவுளால் படைக்கப்பட்டது உண்மை என்றது போலவே ஒரு பெண் கர்ப்பவதியாகி ஒரு குழந்தையை பெறுவாளாகில் அந்த குழந்தையும் கர்த்தரால் உண்டாக்கப்படாவிட்டால் எந்த மனிதனுடைய வல்லமையினாலேயோ அவர்களுடைய பிரயாசத்தினாலேயோ அவர்களுடைய திறமைகளினாலேயோ ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியாது என்பதை மிக தெளிவாக இந்த வசனங்களுக்கு தெளிவுபடுத்துகிறதை நான் கடந்த முறை நாங்கள் பார்த்தோம் இல்லையா. அதுக்கு பிறகு நடந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுக்கு பிறகு இன்னொரு மனுஷன் பிறக்கிறான். அந்த மனுஷன் வந்து அந்த காயின் என்ற அந்த முதல் மனிதனுடைய அந்த முதல் மகனுடைய சகோதரனாக அவனுடைய சகோதரன் ஆபேல் பிறக்கிறதை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். அப்ப இதுதான் நாங்கள் கடந்த முறை நாங்கள் பார்த்ததான ஒரு பகுதி. நல்ல கவனி. இன்றைக்கு நாங்க பார்க்க போகிற காரியம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, நல்ல கவனிங்க. நீ தேவனால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். நீ தேவனால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். உண்மையா நாம தேவனால் அங்கீகரிக்கப்படாவிட்டால் எங்களுடைய வாழ்க்கையில வந்து எங்களுடைய எந்த விதமான ஒரு ஆசீர்வாதத்தையோ எந்த விதமான ஒரு சந்தோஷத்தையோ சமாதானத்தையோ எங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. இப்போ நாங்கள் நிச்சயமாய் தேவனால் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு மனிதனாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதற்கு நாங்கள் பிரயாசப்பட வேண்டும். அப்ப தேவன் யார் அப்படின்னு பார்க்கும்போது எங்களுக்கு நல்லா தெரியும் தேவன் யாருன்னு சொன்னா. இங்க நிறைய பேருக்கு தேவன் யாருன்னு சொல்லி ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். உண்மையாகவே அந்த சராசரங்களையும் அவருடைய எல்லாவற்றையும் உண்டாக்கினவரே தேவன் அல்லாமல் உண்டாக்கப்படுகிறவர் ஒருபோதும் தேவனாக என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. நல்ல கவனிங்க. படைக்கிறவரே தேவனே தவிர படைக்கப்பட்டவைகள் தேவனாக என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. சாரி, ஒரு இயக்குனர் இருந்தால்தான் இயந்திரம் இருக்கும். இயந்திரம் இருந்தால் இயக்குபவர் ஒருவர் என்ன செய்வார், இருப்பார். அப்ப ஆகவே ஆண்டவர் தான் எங்களை படைத்திருக்கிறார். அப்ப எங்களை படைத்தவர் தான் ஆண்டவரை தவிர அவரால் படைக்கப்பட்ட நாங்களோ அல்லது எங்களுடைய கைகளினாலே எங்களுடைய பிரயாசங்களினாலே நாங்கள் உண்டாக்கினவைகளோ கடவுளாக என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. இதுதான் கடவுளை அடைகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய
ஒரு சான்று. இதை விட வேற ஒரு சான்றிதழ் உலகத்தில் இல்லவே இல்லை. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. சூரியன் உண்டாக்கப்பட்டவையே அல்லாமல் சூரியன் ஒரு கடவுள் கிடையாது. இது நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும். சரிதானே? சூரியன் வந்து கடவுள் இல்லை. சூரியன் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? உண்டாக்கப்பட்டது. சூரியனை இயக்கி கொண்டிருக்கிறார் ஒருத்தர். அது ஒவ்வொரு நாளும் தானே, அது ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கிரிகளை சரியான முறையில் என்ன செஞ்சு போகுது, செய்து கொண்டிருக்கு. இப்படி எல்லாமே நீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கும்போது கடவுள் எல்லாவற்றையும் அவர் இயக்கி கொண்டிருக்கிறார். இதுதான் உண்மை. கடவுள் இவர் தான் கடவுள் என்றது உண்மையான ஒரு தெளிவு. தானே? அப்ப இதை நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். தானே? வடிகாலம் பாசே மிக நம்ம தேர்ந்தது என்னன்னே தனி அது. அப்ப நல்லா விளங்கி கொள்ளுங்க. அப்ப இந்த இப்ப நல்லா விளங்கி ஒரு முதல் குடும்பம், முதல் ஒரு குடும்பம் ஒரு கணவனும் மனைவியுமாக இணைந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுத்த உடனே யோசிச்சு பாருங்க. கடவுள் ஒரு மனிதனை படைத்தார் என்றதை ஏவல் அறிந்திருப்பா இல்லையா? ஏவல் வந்து கடவுள் வந்து என்னுடைய கணவனை வந்து அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படி செய்தார் என்றதை அவள் அறிந்திருந்தார். ஆனா அவளுடைய வயிற்றுல கற்பம் தரிச்சு ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய அந்த நிலைமை வரும்பொழுது அவருடைய மனநிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. சரி, அவருடைய வயிற்றுல கற்பம் தரிச்சு ஒரு குழந்தை வருது இல்லையா? அப்ப நீங்க ஆரம்பத்தில் பார்க்கும்போது கடவுள் ஒரு மனிதனை படைக்கும் பொழுது அவனை குழந்தையாக என்ன செய்யலாம்? ஆண்டவர் வந்து படைக்கவில்லை. அவர் ஒரு வாலிபனாக படைத்தார். அப்ப அந்த வாலிபனுக்கு கடவுள் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பதற்காக அந்த பெண்ணை அந்த ஆணுடைய உடம்பில் இருந்து அவர் அந்த பெண்ணை எடுத்து வெளியே கொண்டு வரும்பொழுது குழந்தையாக கொண்டு வந்தாரா இல்லாட்டி ஒரு வாலிப பெண்ணாக கொண்டு வந்தாரா? எப்படி கொண்டு வந்திருப்பார்? வாலிப பெண்ணாக கொண்டு வந்தார். அப்ப இவ இப்போதான் முத ஒரு குழந்தையை பார்க்கிறப்ப, அதாவது மனுஷன் எப்படி வர்றான்னா ஒரு சின்ன குழந்தையா என்ன செய்யலாம் வெளியில அது இவரை வைத்துக் இருந்து வர்றோம். இவருக்கு எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் வச்சு பாருங்க. முதல் தன்னுடைய வாழ்க்கையிலேயே ஒரு பிள்ளையை காண்கிறாங்க. அப்ப பார்த்து சொல்றாங்க, பார்த்துட்டு அடே தன்னுடைய கணவன் மாதிரியே இருக்கிறானே, கணவன் மாதிரி இருக்கிறான், அப்ப யாரு மனுஷன் வந்துக்கிறான் அப்படி சொல்லி மனுஷனை பெற்றேன்னு சொல்லி ஆணுடைய நாமத்தை என்ன பண்றா வந்து மகிமைப்படுத்துறது எங்களை பார்க்கக்கூடியதாக இருக்குது. சரி, அது அப்ப அந்த பிள்ளை வளர்ந்து வரனா பிள்ளை அவங்க வளர்க்கறதுக்கு ரொம்ப பிரயாசப்பட்டு எவ்வளவு சந்தோஷப்பட்டு பிள்ளை வளர்த்து கொண்டு இருப்பாங்க. அப்படி வளர்த்து கொண்டு கொஞ்ச நாள் போகும்போது இன்னொருத்தர் பிறக்கிறான். இப்போ அப்ப உங்களுக்கு எத்தனை வீடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய வீடுகளில் ஒரே ஒரு பிள்ளைக்கு மேல 2 பிள்ளைகள் இருக்காது. சரி, சில இடங்களில் பார்த்தீங்கன்னா 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் இருக்கும். அப்ப தனிமையா இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிள்ளைக்கு அந்த பிள்ளை மாதிரி இன்னொரு பிள்ளை வந்த உடனே எப்படி அதுக்கு சந்தோஷம் வந்துடும். ஒரு சகோதரர்களுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் வந்துருக்கும் இல்லையா? 2 பேரும் எவ்வளவு சந்தோஷமா இப்படி விளையாடி ஆடி பாடி மகிழ்ந்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்ல ஒரு வாழ்க்கையை தான் இருப்பாங்க, வாழ்ந்திருப்பாங்க. சரி, அப்ப இப்படி வாழ்ந்திருக்கிற பொழுது இந்த ஆதாமும் இந்த ஏவாளும் இவங்க முதல் பெற்றோராக இருக்கிறபடினால இந்த முதல் பெற்றோர் என்ன செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆண்டவரை குறித்த, அதாவது தேவனை குறித்த அறிவை இந்த பிள்ளைகள் 2 பேருக்குமே அவங்க கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. கற்றுக் கொடுக்காம கிடையாது, கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அப்படி கற்றுக் கொடுத்தபடினால்தான் அவங்க வந்து தேவனுக்கு காணிக்கை செலுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கம் அவர்களுக்குள்ள என்ன செஞ்சிச்சு வந்துச்சு. நடக்க பண்ணி அப்ப கற்றுக் கொடுக்காம இருந்திருந்தா அவங்களுக்கு இதை பத்தி எதுவுமே எந்த ஒரு அறிவு உங்களுக்கு என்ன இருந்திருக்காரு. சரி, அதுதான் நாங்க கடந்த வாரமும் நாங்க பார்த்தோம் இல்லையா? இப்ப 2 பேரும் பெரிய ஆக்களாக இப்ப சின்ன பிள்ளைகளாக இருந்து 2 பேருமே வளர்ந்து பெரிய ஆக்களாக இப்ப என்ன நாங்க வளர்ந்துட்டாங்க. அப்ப அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய ஆயுசு நாட்கள், அதாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆதாமுடைய ஆயுசு நாட்கள் எத்தனை இருந்துச்சு? அப்படி 930 வருஷம் உயிரோடு இருந்தான். அப்ப 930 வருஷம் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு ஆயுசு பெற்ற ஒரு மனுஷன் என்ன இருப்பான் அப்படின்னா அவருடைய வளர்ச்சியிலையும் வேகம் இருந்திருக்கும் இல்லையா? அந்த நாட்கள்ல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த பிள்ளைகளோட வளர்ச்சியும் வேகமாக வளர்ந்துருப்பாங்க அவங்க. சரி, அப்படி வளர்ந்து வந்ததுக்கு பிறகு இப்ப எனக்கு பண்ணலாம். இப்ப பிள்ளைகள் பிறந்துட்டாங்க. இப்ப பெற்றோருடைய என்ன விருப்பம்? பெற்றோருடைய எதிர்பார்ப்புல வந்து நம்ம பிள்ளைகள் இப்ப வளர்ந்துட்டாங்க. வளர்ந்ததுக்கு பிறகு இப்ப வளர்ற வரைக்கும் கடவுளுடைய காரியங்களை அவங்களுக்கு படிச்சு கொடுத்து இப்ப நாங்க என்ன செய்யணும்? பிள்ளைகளை வளர்த்துட்டு வரோம். நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கூட சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாம் அனுப்புங்க, சில பிள்ளைகள் அனுப்புங்க, நான் அவங்களுக்கு படிப்பிக்கணும்னு சொல்லி படிப்பிக்கிறதுக்கு விரும்புகிறேன். ஏன்னா கடவுளை குறித்த அறிவு பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். அதை நாங்கள் செய்ய விரும்புகிறோம். அனுப்புனீங்கன்னு சொன்னா அவங்க ஆசீர்வாதமா இருக்கும். நல்லா கவனிங்க. அப்ப அப்படியே வளர்ந்து வந்ததுக்கு பிறகு இப்ப ஒரு பருவநிலை வந்த உடனே என்ன பண்றாங்கன்னா இவங்க தொழில் செய்ய கற்றுக்கொள்கிறார்கள். என்ன செய்ய கற்றுக்கொள்கிறார்கள்? தொழில் செய்ய, ஒரு நல்ல தொழிலை பார்த்து செய்யணும்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அப்ப தொழிலை தேர்ந்தெடுப்பதற்கு இவங்க முயற்சி செய்யும் பொழுது அதுல ஒருத்தன் ஒரு தொழில் மூத்தவன் என்ன சார் வீட்டுல வந்து மூத்தவன் வந்து அவன் பாத்தீங்கன்னா அவன் தான் வந்து ஒரு மூத்த பிள்ளைன்னா அவனுக்கு தான் எல்லா விதமான, அதாவது ஆதியாகமத்தில் நீங்க வெளிப்படுத்த வரைக்கும் பார்க்கும்பொழுது மூத்த பிள்ளைக்கு தான் எல்லா விதமான ஆசீர்வாதமும் எல்லா விதமான ஆஸ்தியும் என்ன செய்யும்? கொடுக்கப்பட வேண்டும். மூத்த பிள்ளைக்கு தான் எல்லாமே உரித்தார். சரி, அப்படிப்பட்ட மூத்த மகன் என்ன செய்யறான்னா அவன் ஒரு தொழிலை தேர்ந்தெடுக்கிறான். என்ன தொழிலை தேர்ந்தெடுத்தான்? பயிர் செய்யும்படியாக தேர்ந்தெடுக்கிறான். அப்ப நம்ம யாரு? ஒரு விவசாயியாக என்ன செய்யறான்? அது மாற்றம் பெறுகிறான். விவசாயியாக அவன் பயிர் செய்கைக்கு ஈடுபடுகிறான். அடுத்து இன்னொரு மகன் என்ன பண்றான்னா அவன் நம்ம என்ன மாறுறான்? மெய்ப்பனாக மாறுகிறான். அவன் பயிர் செய்கிறவன் என்ன பண்ணுவான்னா ஒரு இடத்தை பிடிச்சி புல்லா துப்புர பண்ணி அந்த இடத்துல பயிர்களை போட்டுட்டு மரங்கள் எல்லாம் போட்டு வச்சுட்டு இருப்பான். அங்கேயே அவனோட வேலை செஞ்சுட்டு. அப்ப அந்த நாட்களில் மந்தை, அதாவது மாடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு மெய்ப்பனா இருக்கிற என்ன செய்வானா அவன் அந்த இடத்துல விட்டுட்டு எல்லா இடங்களுக்கும் கொண்டு போய் என்ன வருவான். அப்ப நிச்சயமா ஆடு நினைச்சிருப்பான், நேராக போயிட்டு பார்த்தா ஏதன் தோட்டத்துக்கு முன்னு ஒரு பெரிய சுழலொலி பட்டத்தை வச்சுக்கிறாங்க. சுழலொலி பட்டத்தை வச்சிருந்தா இது என்னடா இதுக்கு போவேன் மனுஷனுக்கு சொல்லி இதெல்லாம் பிடிச்சி சீல் பண்ணி வச்சுக்கிறாங்க. யார் இந்த சீல் பண்ணி வச்சுக்கா அப்படின்னு ஒரு கேள்வி என்ன ஆபேலுக்கு என்ன இருக்கும். ஏன்னா அவர் என்ன ஆளுகளை கூட்டிட்டு போயிட்டு அங்கே உட்காந்து பார்க்கும்போது கட்டாயம் என்ன பெறாக்க பார்த்து வந்திருப்பார்.
அது பிறகு பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ ஏதேன் தோட்டம் தெரியுது. ஏதேன் தோட்டத்தில் முன்னில் என்ன வச்சிருக்காங்க? தேவன் சொல்றபடி பட்டத்தை அறிஞ்சுக்கிறாரு, வச்சிருக்கிறார். வச்சு நைட்டு பார்த்துட்டு வந்து உண்மையிலே அவங்க அம்மா அப்பா கிட்ட கேட்டிருப்பான் இல்லையா? அது என்ன ஒரு பெரிய ஒரு தோட்டம், அழகான தோட்டம் உங்களுக்கு தெரியுது, ஆனால் உள்ளுக்கு போகிறதுக்கு மார்க்கம் இல்லை. நடந்தது என்ன அப்படின்னா, நிச்சயமா இந்த மெய்ப்பனா இருக்கக்கூடிய ஆபேலிடத்துல தகப்பனும் தாயும் தன்னுடைய வரலாறுகளை என்ன செஞ்சிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. நான் இப்படி தான் ஆண்டவர்கள் கூட அந்த பசுத்த வாழ்க்கை நாங்கள் என்ன செஞ்சுட்டு வந்தோம், 2 பேருமே வாழ்ந்துட்டு எதுவுமே குறைவாக என்ன செய்யலை. நான் எந்த வேலையும் என்ன செய்யலாங்க சரி, நாங்கள் ஒரே ஒரு வேலை உங்களோட பக்கத்தாலே தோட்டத்தை பண்படுத்திட்டு இருந்தார், அவ்வளோதான். சரி, நான் வெட்டியா நினைச்சிட்டு இருந்தேன் வீட்டில். எங்கள் தோட்டத்தை கொடுத்து கடை கொடுத்த தோட்டத்தில் வெட்டியா சுற்றிட்டு இருந்ததுனால எனக்கு வந்து பிரச்சனையாக போச்சு. நானும் ஏதாவது வேலை செஞ்சிருந்தாக்க எனக்கு பிரச்சனை நினைச்சிருக்காரு, வந்திருக்காது. அப்படிலாம் நினைச்சிருக்கும். இவங்க அந்த கடந்த கால வரலாறுகளை பற்றி நினைச்சிருப்பாங்க, பேசியிருப்பாங்க இல்லையா? ஆண்டு அப்படிலாம் எங்களை பயன்படுத்துறாங்க, அப்படிலாம் வச்சு இருந்து எங்கள் பகலில் குளிச்சார்கள் எல்லாம் ஆண்டோட நேரடியாக வந்து எங்களோட என்ன செய்வார், அவர் எங்களோட பேசுவார், எங்களோட உலாவி கொண்டிருப்பார். இப்படிதான் எங்களுடைய ஆண்டவர், கூட அன்பான ஆண்டவர்னு சொல்லி ஆண்டவரை பற்றி நிறைய காரியங்கள் நினைச்சிருப்பாங்க. வந்து இப்போ நம்ம சொல்லுவது நம்ம பெற்றோர்கள் நம்ம பிள்ளைகள் சொல்ல மாட்டோமா? சொல்லுவோம் இல்லையா? அப்படி சொல்ற மாதிரி கட்டாயம் சொல்லியிருப்பாங்க. வந்து அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த ஆடி மேய்ச்சிட்டு இருந்துதான் இந்த ஆபேல் வந்து கடவுளை குறித்து ஒரு அறிவை அவன் என்ன செஞ்சுக்கிட்டாங்க, அதை பெற்றுக்கொண்டான். அப்ப விவசாயியா இருந்தவனுக்கு ஏன் பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, ஏன் பெற்றுக்கொள்ள முடியல? ஏன் அவங்க போயிருக்க மாட்டாங்க அவனுக்கு அந்த விஷயத்தை? ஆனால் அவனுக்கும் அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, அந்த விஷயத்தை சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. தனியாக ஒருத்தர் கூட சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, 2 பேருக்குமே என்ன செஞ்சிருப்பாங்க, பெற்றோர்கள் சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. சாரி, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கேட்டு பெற்றுக்கொள்றவங்க ஒருத்தர் இருப்பான், இன்னொருத்தர் சொல்றது மட்டும் கேட்டு இருக்க ஒருத்தர் இருப்பான். என்னால விலைக்கு வருது இந்த விஷயத்துல. இப்ப இங்க கேட்டு படிக்கிறவங்க என்ன செய்வாங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க. நான் பேசுறது மட்டும் கேட்டுட்டு இருக்கிறவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க, கேட்குற மாதிரி ஒரு பாசங்க படிக்க நினைச்சிட்டு இருப்பாங்க, போயிட்டு இருப்பாங்க. அப்ப நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்கிறவர்களாக என்னுடைய வாழ்க்கை முறை என்ன செய்யப்பட வேண்டும், மாற வேண்டும். நாங்கள் கேட்டு படிக்க வேண்டும், எனக்கு ஒரு ஆவல் இருக்க வேண்டும். சார், இது மிக முக்கியம். சார், அப்ப அப்படியே போய்கிட்டு இருக்கிற பொழுது நடந்த விஷயம் என்னன்னு சொன்னா, நல்லா கவனிங்க. நாங்க 2 பேரும், உங்க அப்பாவும் அம்மாவும் நாங்க 2 பேருமே பாவம் செய்தோம், தேவனுக்கு எதிராக ஒரு பாவத்தை செய்தோம். அது பாவம் என்றதை எப்படி நாங்க கண்டுபிடிச்சோம், இது செய்தது பாவம் தாங்கிறது எப்படி கண்டுபிடிச்சோம் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, நாங்க 2 பேருமே அங்க தோட்டத்தில் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தோம், எல்லா மரத்தில் உள்ள கனிகளை இப்படி சாப்பிட்டு தான் நல்ல வாழ்க்கை வாழ்த்தா இருந்தோம். ஆனா பாவத்தை தான் நாங்க செய்துட்டோம் அப்படின்றதுக்கு அடையாளமாக நாங்க கண்ட ஒரே ஒரு காரியம், எங்களுடைய நிர்வாணத்தை நாங்களே பார்த்தோம். எங்களுடைய நிர்வாணத்தை நாங்களே பார்த்தோம். அதுதான் பாவத்துக்கான அடையாளமாக தேவன் எங்களுக்கு காண்பித்ததான காட்சி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்ப இந்த பாவத்துக்கு மன்னிப்பு இல்லையா, இந்த பாவத்துக்கு ஒரு பிராயச்சித்தம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நாங்க ட்ரை பண்ணோம் பாவத்தை மறைக்கிறது. நாங்க என்ன செஞ்சோம், பாவத்தை மறைக்க வாசிங்க வசனத்தை. அவர் அப்பொழுது என்ன 3ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. அவர்கள் அப்பொழுது என்ன பண்ணாங்க, நிர்வாகத்தை கண்டு என்ன பண்ணாங்க, உடனடியா அத்திலைகளை வாசிங்க. நாங்கள் நிர்வாணிகளாக பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். வசனத்தை மாற்றி வச்சு படிச்சுட்டு இருக்கீங்க. இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தியல்களை தைத்து தங்கள் கரைக்கட்சிகளை உண்டு பண்ணினார்கள். நல்ல கவனி, அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து, நாங்கள் 2 பேருமே நிர்வாணமாக இருக்கிறோம் என்றதை அவர்கள் கண்ட பொழுதுதான் தெரியும் அவங்க பாவம் செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியாது. அப்ப 2 பேருமே நிர்வாணமாக தான் இருந்தாங்க 2 பேருமே. அப்ப ஏதேன் தோட்டத்துக்குள்ள அவங்க இருக்கும் பொழுது, நிர்வாணமாக இருக்கும் பொழுது அவருடைய நிர்வாணத்தை அவங்க என்ன செய்யல, பார்க்கல. அவங்க பார்த்ததே எதை, ஆண்டவரை மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. எப்ப பாவம் வந்ததோ, எப்ப பாவம் வந்தது, அதாவது என்ன பாவத்துக்கான முதல் அடிப்படை, ஒரு மனிதன் பாவத்துக்கு விழக்கூடிய அடிப்படை காரியம், அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீழ்ப்படியாமை. என்னது பாவம்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்யணுமா இருந்தா, அந்த பாவம் அவனுடைய வாழ்க்கையில இழுக்கணுமா இருந்தா, ஒரு பாவத்தினுடைய வல்லமையில சிக்குண்டு சாகணுமா இருந்தா, அவனுடைய வாழ்க்கையில அவனை இந்த உலகத்துல அசைக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் கீழ்ப்படியாமை. நீ கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நீ கீழ்ப்படிந்து இருந்திருந்தால் உன் வாழ்க்கையில பாவம் என்ன செஞ்சிருக்காது, வந்திருக்காரு. கீழ்ப்படியாமையினாலதான் உன் வாழ்க்கையில பாவம் என்ன செஞ்சிச்சு, வந்துச்சு. பாவம் வந்த பிறகுதான் தெரியும் நீ நிர்வாணமா இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி தெரியும். அப்படியே உன்னுடைய அசிங்கத்தை நீனே என்ன செய்யணும். பாவம் செய்யறவங்க வாழ்க்கையில அப்படிதான் இருக்கும். பாருங்களேன், பாவத்தை செய்யறவங்க கீழ்ப்படியாம போய் பாவம் செஞ்சுட்டு அந்த பாவத்தினால வரக்கூடிய பாடுகளை அனுபவி அவனே அந்த பாடுகளை சுமப்பான். அந்த பாடுகளை அவனே போராட்டத்தை அனுபவிப்பான். பல பிரச்சனைகளுக்கு அவன் மோகம் கொடுப்பான், அசிங்கப்படுவான், வேதனைப்படுவான், கண்ணீருக்கு குறைவே இல்லாம நினைச்சிட்டு இருப்பான், உட்காந்து அழுதுட்டு இருப்பான். இதுதான் அவனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய காரியம். என்னால கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னான். சரி, அப்ப ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, மகே 2 பேரும் 2 பேருக்கு என்ன சொல்ற அப்படின்னா, அப்ப இந்த பாவம் எங்க வாழ்க்கையில வந்த உடனே பாவத்தை மூடுவதற்கு நாங்க பிரயாசப்பட்டோம். பாவத்தை மூடுவதற்கு நாங்க என்ன செஞ்சோம், பிரயாசப்பட்டோம். அது பிரயாசத்தின் வழியாக நாங்க என்ன பண்ணோம்னா, அத்தி மரத்து இலைகளை பிடுங்கி எங்களுக்கு அரை கட்சிகளை நாங்க என்ன செஞ்சுக்கிட்டோம், உண்டாக்கி கொண்டோம். நல்லா கவனிங்க, அரை கட்சிகளை உண்டாக்கி கொண்டோம். இப்ப அரை கட்சிகளை உண்டு பண்ணுனா எங்களோட நிர்வாணம் நாங்க மூடிட்டோம் நினைச்சோம், நாங்க எங்களால நிர்வாணத்தை என்ன செய்ய முடியல.
மூட முடியல. இன்னைக்கு பாவத்தை செஞ்சுட்டு ஒருத்தன் பாவத்தை என்ன செய்ய பார்ப்பான்னா, தான் எப்படியாவது நான் போய் சொன்ன போய் சொல்லிவிட்டு அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு பொய்யை மறைக்கிறதுக்காக 9 பொய் சொல்லுவான். நீங்க பார்த்துருப்பீங்களே, ஒரு பொய் பேசுறதுக்கு மறைக்கிறதுக்கு ஒரு பொய் சொல்லிட்டு அதை மறைக்கிறதுக்கு என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, 9 பொய் சொல்லுவோம். ஒரு கொலையை பண்ணிட்டு அந்த கொலையை மறைக்கிறதுக்கு 9 கொலை என்ன பண்ணிட்டு இருப்பான். பாருங்க நீங்க கொஞ்சம் விஷயத்தை, நீங்க ஒருத்தன் வந்து ஒரு பெண்ணையை செஞ்சுட்டானா இருந்தா அதை மறைக்கிறதுக்கு பல முயற்சிகளை எடுப்பான். அதுக்கு பல பல பாவங்கள், பொய்யையும் கள்ளத்தனத்தையும் கொலையையும் ஏகப்பட்ட விதமா செஞ்சுக்கிட்டு இருப்பான். என்ன அப்படின்னா அவனுடைய பாவம் வெளியே இணைஞ்சிடக்கூடாது, இருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறக்காக வேண்டி அதை மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். பாரு, அவ்வளவு ட்ரை பண்ணுவான். ஆனால் பாவத்தை ஒருவனாலும் மறைக்க முடியாது. ஏன்னா கர்த்தருக்கு முன்னிலையில் எல்லாமே வெளியரங்கமாய் இருக்கிறது. நல்ல கவனிங்க சானே. இப்ப சொல்லுது, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவன் பாவத்தை மறைக்கிறதுக்கு ட்ரை பண்றது. எங்களால பாவத்தை மறைக்க ட்ரை பண்ணோம், எங்களால முடியாம போயிடுச்சு. நடந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்கள் மேல அன்பு கொண்ட ஆண்டவர், எங்க மேல அன்பு வச்சிருந்த ஆண்டவர், நாங்க செய்த பாவத்துக்காக எங்களுக்கு தண்டனைகளை கொடுத்தார். ஆனா தண்டனை செய்த பாவத்துக்கான நாங்க செய்த பிழைக்கான தண்டனைகளுக்கு கொடுத்தார். ஆனா எங்களுடைய பாவத்தை மூடுவதற்கு தேவனாலே அல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகவே என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த பாவத்தை மூட வேண்டுமாக இருந்தால் அதுக்கு ஒரு பலியை செலுத்த வேண்டும். அப்ப அந்த பலியை எங்களுக்கு செலுத்த, எந்த பலியை செலுத்த எங்களுக்கு தெரியாது. ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருக்கும் பொழுது எல்லா மிருகங்களும் இவர்களோடு பேசிக் கொண்டிருந்தது. ஆதாமோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்துச்சு. எல்லா மிருகங்களுமே எல்லா ஆடு மாடுகள் என்னென்ன மிருகங்கள் நீங்க பாக்குறீங்களோ அத்தனை மிருகங்களும் ஆதாமோட ஏவாளோட இணைஞ்சிட்டு இருந்துச்சு. எல்லாம் பேசிட்டு தான் இருந்துச்சு. அப்படி பேசிக்கிட்டு இருந்ததுல ஒரு மிருகம் தான் சர்ப்பம். அந்த சர்ப்பமும் பேசிக்கிட்டு தான் இருந்துச்சு. பேசுறதை பார்த்துட்டு எதுவும் யாருமே ஆச்சரியப்படுறது, 2 பேரும் ஆச்சரியப்பட இல்லை. ஏன்னா பாம்பு வந்து பேசுறது ஆச்சரியம் எல்லாம் படல. ஏன்னா எல்லா மிருகமும் பேசிக் கொண்டிருந்தபடினால இதுவும் பேசிக் கொண்டிருந்துச்சு. அது பேசும்போது இவங்களுக்கு அதனுடைய தந்திரத்தை எங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியாம போனது. அவ்வளவுதான் அவருடைய தந்திரத்தை. எல்லா மிருகங்களையும் விட சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்ததுன்னு சொல்லிட்டு வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அது தந்திரமான வார்த்தைகளை தாங்க கொண்டு வந்துச்சு. அவ்வளவுதான். மற்றபடி எல்லாம் பேசிக்கொண்டு தான் இருந்துச்சு. பேசிக்கொண்டு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்ததான அத்தனை மிருகங்களும் இந்த 2 பேருக்கு எதிராக மாறினது எப்பனா, இவங்க தேவனுக்கு கீழ்ப்படியாம போன பொழுது இவர்களோடு நட்புறவாக இருந்த சகல மிருகங்களும் இவர்களுக்கு எதிராளிகளாக என்ன செஞ்சிச்சு, மாறிடுச்சு. எவள் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போறீங்களோ, அந்த கீழ்ப்படியாம போற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய தகப்பன், தாய், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு எதிரிடையாக இருக்கிற மாதிரியே உங்களுக்கு தெரியும். அதை அப்படியே மாற்றி விட்டுருவாங்க. நல்ல விலை கொடு. ஏன்னா பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ள வந்த உடனே, ஒருவன் கீழ்ப்படியாம போய் பாவம் செஞ்ச உடனே அவனுடைய பார்வையில அவன் தன்னை வேறு பிரிச்சு வச்சுக்கிடுவான். தன்னை தனிமைப்படுத்தி வச்சுக்கிடுவான். அவன் யாரோட என்ன செய்ய மாட்டான். உங்களுக்கு புரியுது நான் பேசுறது? மற்றவங்களை உங்களை பிரிச்சு வைக்க மாட்டாங்க. சரிதானே? நீங்க உங்களை பிரிச்சு வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க பாவத்தை செய்றீங்க, இந்த காரியங்கள் கூட இருக்குதுன்னு சொன்னா உங்களை யாரும் ஏற்றுக்கொள்கிற மனநிலை யாருக்கும் என்ன செய்யாது, இருக்காது. நீங்க தனிச்சு விடப்பட்ட நிலைமையில என்ன செய்வீங்க, இருப்பீங்க. இதுதான் பாவம் ஒரு மனிதனை ஆளுகை செய்கிற பொழுது வருகிறதான ஒரு மிகப்பெரிய காரியம். நல்ல கவனி. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணார்னா, செய்த பிறகு தண்டனை எங்களுக்கு கொடுத்தார். எப்படி கொடுத்தார்? நீ இந்த மண்ணை கொத்தி நீ அதுல வர்றதான வியர்வை தான் என்ன செய்ய போற, நீ சாப்பிட போறன்னு சொல்லி ஆதாமுக்கு ஒரு சாபத்தை கொடுத்தார். ஏவல் கொடுத்து சொல்லி நீ தப்பவதி ஆகி கொடுத்து என்ன செய்வேன், வேதனையோட பெறுவேன்னு சொல்லி அவளுக்கு ஒரு கட்டளை என்ன செய்ய, ஒரு சாபத்தை கொடுத்தார். அதே மாதிரி சர்ப்பத்துக்கு சொன்னாலும் இன்னைக்கு பிற்பாடு நீ என்ன செய்ய கூடாது, நீ நடந்து போக மாட்டேன். எப்படி போக நீ ஊர்ந்து போய் மண்ணை தான் என்ன செய்வ, நீ தீர்ப்பு சொல்லி பாம்புக்கு சாபத்தை விட்டார். சாரி, அந்த பாம்புக்கு சாபம் விடும் பொழுது மற்ற மிருகங்கள் எல்லா மிருகங்களுடைய வாயுக்கள் எல்லாம் அடைச்சு போட்டார். சாரி, அதுக்கு பிறகு என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய பாவத்துக்கான, இவங்க செய்த பாவத்திலிருந்து இவங்களுக்கு ஒரு மன்னிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அடையாளமாக தேவன் என்ன பண்ணாருன்னா, இவங்க 2 பேருக்கு ஒரு உடையை தயார் பண்ணினார். என்ன உடையை தயார் பண்ணார்? உடுத்து வைக்க போறார். யாருக்கு? ஆதாமுக்கும் முதல் மனிதனுக்கும் முதல் மனுஷிக்கும் என்ன செய்யறாரு, உடையை தயார் பண்ணி கொடுக்கிறார். எப்படிப்பட்ட உடையை தயார் பண்ணி கொடுக்கிறார்? வாசிக்க வசனத்தை. ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு என்ன செஞ்சார், உடுத்து வச்சார். தோல் உடை என்ன உடை? மிருகங்கள் இருந்து எடுக்கப்படக்கூடிய தோல். அப்ப தோல் எடுக்கணும் மாதிரி தான் மிருகத்தை என்ன செஞ்சாங்க, கொள்ளணும். அப்ப மிருக பலியின் மூலம், அதாவது ரத்தம் சிந்தப்பட்டதின் மூலமாக தான் எங்களுடைய நிர்வாணத்தை தேவன் மூடினார் அப்படின்றத இந்த தகப்பனும் தாயும் அந்த 2 பேருக்கும் மிக தெளிவாக என்ன செஞ்சார், சொல்லிக் கொடுத்தார். நல்ல கவனிங்க. அப்ப தானே என்னுடைய அந்த தோல் உடை வந்து சாதாரண பார்த்தீங்கன்னா எவ்வளவு வரைக்கும் உடுத்திருப்பாங்க, முழு உடம்புக்கும் உடுத்திருப்பாங்களா? இல்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆதிவாசிகள் எப்படி உடுத்திருந்தாங்க, எவ்வளவு பேர் படிச்சிருக்கீங்க, இந்த இடத்துல படிச்சிருக்கிறீங்க. ஆதிவாசிகள் எப்படி உடுத்திருந்தாங்க தெரியுமா? சாரி, ஆதிவாசிகள் உடுப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவங்க தோல் உடைகளை தான் நினைஞ்சிருந்தாங்க, உடுத்திருந்தாங்க. பெண்கள் கூட இந்த இடுப்புக்கு மேற்பகுதியாக அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, உடுத்திருக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஃபுல்லா ஓப்பனா இருக்கும். இந்த கீழே அரவாசி மட்டும் தான் நினைஞ்சிருப்பாங்க, அவங்க உடுத்திருப்பாங்க. இப்படித்தான் அந்த நாட்கள் இருந்து உடுப்பு அப்படித்தான் உடுத்திருந்தாங்க.
ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகுதான் எல்லா உடைகளும் என்ன செய்ய நாகரிகம் என்ன செஞ்சு மாறி வந்துச்சு. அப்ப நல்லா கவனிங்க, முதல் தோல் உடையை உடுத்தின மனிதன் யார் அப்படின்னா ஆதி மனிதன். அப்படின்னா யாரு? ஆதாம் தான் உடுத்திருந்தார். இது புரியாத சில ஜனங்கள் என்ன பண்றாங்க சொன்னா, ஆதி மனிதன், ஆதி மூல கடவுள் அப்படின்னு சொல்லி அவர் உடுத்திருந்தது தோல் உடை தான் உடுத்திருக்கிறாரு காட்டுவாங்க. எப்படி காட்டுவாங்க அப்படின்னா, நீ பார்க்கலாம், நீங்க நிறைய இடங்கள்ல நீங்க பார்க்கலாம் இல்லையா, ஆதி மூல கடவுள் வந்து என்ன உடுத்திருந்தார் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க இவர் தான் கடவுள் அப்படின்னு. இல்ல, மாறாக அவர் யாராக இருந்தார் பாத்தீங்கன்னா, அவர் தோல் உடையை உடுத்திருந்தார், அவர் மனிதனாக இருந்தாரே தவிர அவர் கடவுளாக என்ன செய்யல, இருக்கவில்லை. அப்ப மனித வளர்ச்சிகள் வர 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 அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆதி மனிதன் தான் கடவுள்னு நினைச்சிட்டாங்க. அப்ப ஆதி மனிதன் கடவுள் நினைச்சது மனுஷனுடைய தவறே அல்லாமல், சாரி, மனிதனுடைய பாவமே அல்லாமல் அது உண்மை கிடையவே கிடையாது. நல்ல கவனி, இன்னைக்கு மதம் நடந்துட்டு இருக்கு. நல்ல கவனிங்க, இன்னைக்கு அந்த ஆதி மனிதன் என்று சொல்லப்படுற அந்த ஆதி மனிதனை ஆதி மூல கடவுளாக வச்சுக்கிட்டு இன்னைக்கு உலகத்துல பெரிய பெரிய இடங்கள் எல்லாம் பயங்கரமான விதத்தில் நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வழிபாடுகளை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. நல்ல கவனி. எத்தனை பேருக்கு தெரியும் ஆதி மூல கடவுள் யார் அப்படின்னு சொல்லி? இந்த இந்து சமயத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஆதி மூல கடவுள் யார் அப்படின்னு. சிவன். சிவனுடைய தோற்றத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, அவர் கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன அப்படின்னா அழித்தல். என்னது? அழிக்கிறவரை கும்பிடக்கூடிய மனித இனத்தை நாங்க என்ன சொல்லலாம்? அழிக்கிறவரை நீ அழிக்கணும் எதிர்பார்த்துட்டு காத்திருக்கக்கூடிய கூட்டத்தை என்ன சொல்லலாம்? சொல்லுங்க, என்ன சொல்லலாம்? பரபிரம்மன் ஒருத்தர் இருக்கிறாரு, சரி. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா சிவன் ஒருத்தர் இருக்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருக்காரு, அவரு விஷ்ணு ஒருத்தர். பரபிரம்மன் சொன்னா அந்த படைத்தவர், அவர் தான் படைக்கிறவர். படைக்கிறவரை யாருமே விட்டு இல்லை. இப்ப படைத்த தேவனை யாருமே என்ன செய்யறது இல்லை, ஆராதிக்கிறது இல்லை. பரபிரம்மனுக்கு எங்கேயுமே கோயிலும் இல்லை. சரி, கோயில் கட்டி வைக்க மாட்டாங்க. இது இப்ப பார்த்தா இந்து சமயத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய காரியம். அது அவங்களுக்கே தெரியாது என்ன நடக்குது, அப்படி தெரியாது. சரி, அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அழிக்கக்கூடியவரை வழிபடுவாங்க. அதுக்கு பல பல மார்க்கங்களை தேடி பிடிச்சிக்கிட்டு அவங்க அதை வழிபடுறது முயற்சி செய்வாங்க. அழிக்கிறவர் அழிப்பாரா இல்லை இவங்களை ஆக்குவாரா? அவர் என்ன செய்வார்? காக்குறவரை நம்ம வழிபட்டாலும் சொல்லலாம் காக்குறாரு அப்படின்னு சொல்லி. சரி, இவர் அழிக்கிறவருக்கு தான் நிறையவே இன்னைக்கு பிரபல்யமான காரியங்கள் நடந்துட்டு இருக்கு உலகத்தில். அப்ப உலகத்தில் மனிதர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, தங்களுடைய சிந்தனைகளின் வீணா போறாங்க. தங்களுடைய சிந்தனைகளினால் வீணா போறது நிமித்தம் பல பிரச்சனைகளுக்கு அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, போராடி கொண்டிருக்கிறாங்க. அப்ப அவங்களெல்லாம் விடுதலை ஆக்கணும் அப்படின்னா இந்த சத்திய வசனத்தை அவங்க என்ன செய்யணும், வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டும். சத்தியம் எங்க இருக்கு, உண்மையான சத்தியம் எங்க இருக்கு அப்படின்றத அவங்க கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை என்ன செய்ய முடியும், வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும். நல்ல கவனி, அதை குறித்து நம்ம படிக்கலாம். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு அதை குறித்து நான் கற்றுக் கொடுக்கலாம். நல்ல கவனி. அப்ப இந்த 2 பேருக்கும் சரி அம்மாவும் அப்பாவும் என்ன கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னா, நான் கர்த்தரை ஆராதிக்க போகும் பொழுது நான் முதலாவது செய்ய வேண்டிய அந்த ஆராதனையில காட்ட வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான காரியம் என்ன சொன்னா, ரத்தம் சிந்தக்கூடிய இரத்த பலியின் மூலமாக தான் என் ஆண்டவரை நான் என்ன செய்ய முடியும், ஆராதிக்க முடியும் என்றதான ஒரு காரியத்தை இவங்க தெளிவாக சொல்லி வச்சிருந்தாங்க. இப்படி சொல்லி வச்சிட்டு இருக்கிற பொழுது நடந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, பைபிள் என்ன சொல்லிக்குது, நீதிமொழி புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்ன சொல்லிக்குது? நீதிமொழி 3, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுன்னு சொல்லிருக்கு. அப்ப இந்த வார்த்தை இந்த ஆதி மனிதர்களுக்கு தெரியாது. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியும், கர்த்தரை கனம் பண்ண வேண்டும் என்பது மட்டும் உங்களுக்கு என்ன செய்யும் தெரியும். ஏன்னா சொல்லுவாங்க, இந்த அனுபவப்பட்டவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும் அப்படின்னு. எப்படி? ஆமா, ஒரு நிமிஷத்தை தொலைச்சவனுக்கு தான் தெரியும் நிமிஷத்தினுடைய அருமை. தான் அந்த நிமிஷத்தை தொலைச்சவன், பிளைட்டை தவற விட்டவன் தான் அந்த ஒரு நிமிஷத்தை தொலைச்சவன். அப்பதான் அவனுக்கு தெரியும், அடே அநியாயமா போச்சுன்னா அப்பதான் அவன் யோசிப்பான், ஒரு நிமிஷத்துல மிஸ் ஆகிடுச்சு பிளைட் அப்படின்னா. ஒரு செகண்டை தவற விட்டவனுக்கு தான் அதோட அருமை தெரியும். யார் செகண்டை தவற விட்டவன்? உசைன் போல்ட். என்ன ஞானம், ஒரு செகண்ட்ல ஐயோ மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியும். செகண்டுடைய அடிப்படை அதனுடைய வெளிவு என்னன்னு தெரியும். சார் யோசிச்சு பாருங்க, நீங்க அந்த மாதிரி அனுபவப்பட்டு இவங்க 2 பேரும் என்ன செய்யறாங்க, 2 பேரும் அனுபவப்பட்டிருக்கிறாங்க. ஆண்டவரை நான் கனம் பண்ணாம போயிட்டேன். என்ன கனம் பண்ற? ஆண்டவர் சொன்னார், இதை புசிக்கினால என்ன செய்வேன், நீ சாவா என்று சொன்னார். நான் கேட்கல, நான் இதை பிடிங்கி சாப்பிட்டேன், அதனால வந்த பிரச்சனை எனக்கு இது அப்படின்னு சொல்லி தன் தகப்பனும் தன் தாயும் தன் பிள்ளைகளுக்கு மிக தெளிவாக என்ன செய்யறாங்க அந்த காரியத்தை. இன்னைக்கு பெற்றோராகி இருக்கிற நம்ம எல்லாரும் என்ன பண்றோம் அப்படின்னா, சரிதானே, ஒரு காரணங்களை கவனிச்சு பாத்தீங்கன்னா, கடவுளை பத்தி பேசுறது குறைவு. அப்பா இல்லாத நேரத்தில் அப்பாவை பத்தி அம்மா காரியம் என்ன செய்யும் கேட்டா தப்பா சொல்லி வைக்கும் பிள்ளைகிட்ட. எப்படி சில தாய்மார்கள் என்ன செய்யும் சொன்னா, அப்பா பத்தி என்ன செய்யும், சில இடங்களை பார்த்தீங்கன்னா இல்லாத விஷயம் சொல்லி வர்ணனை பண்ணி வர்ணிச்சிட்டு இருக்கும். சில தாய்மார்கள் என்ன செய்வாங்க, தகப்பன் நேரத்தில் பார்த்து பிள்ளைகளை தேவையான விஷயம் சொல்லி கொடுத்துட்டு உட்காந்து. அது மாதிரி மனைவி நேரத்தில் கணவன் என்ன பண்ணுவார், தன்னுடைய மனைவியை பத்தி சில காரியங்கள் பண்ணிட்டு பாருங்க, ஒரு தப்பு நல்ல விஷயம் சொல்லிட்டு பாருங்க. இப்படி நடந்துட்டு இருக்கும் விளையாட்டு. நல்ல கவனிங்க, பெற்றோர்களாகி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனை குறித்து மாத்திரம் சொல்லிக் கொடுப்போம். நல்ல கவனி, தேவன் நினைத்ததை மனுஷன் என்ன செய்ய போகக்கூடாது,
பிரிக்க முயற்சி செய்யக்கூடாது. தேவன் உன்னை கணவன் மனைவியாக இணைச்சிருப்பாரு. நீ 2 பேரும் தான் உன் பிள்ளைகளுக்கு அப்பாவும் அம்மாவுமா இருக்கிற. அப்பாவும் அம்மாவுமா நீ இருக்கிறன்னா உன்னை கடவுள் அப்பா அம்மாவை நியமிச்சு வச்சிருக்கிறார். நியமிச்சு வச்சிருந்தா அதை நீ கனம் பண்ணு. அதை கனம் பண்ணி நீ என்ன செய்ய பண்ணா உன் ஆண்டவரை பத்தி மட்டும் உன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடு. நீ தேவையில்லாம பிள்ளைகளுக்கு அப்பா இருக்கிற அப்பா பத்தி தவறாகவோ அம்மா இருக்கிற அம்மா பத்தி தவறாகவோ நீ சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீ 2 பேரும் சேர்ந்து உன் வாழ்க்கையை பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ற. அப்ப உன்னை இணைச்சது யாரு? கர்த்தர் இணைச்சதை நீ ஏன் பிரிக்க முயற்சி செய்யற அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு நீ அடி வாங்க போற. கடவுளுடைய சமூகத்தில் நம்ம கவனமாக நம்முடைய வாழ்க்கை முறை இருக்க வேண்டும். தேவையில்லாம ஒருத்தர் அப்படி பிரிச்சு விட்டுற வேலை நம்ம செய்ய போகக்கூடாது. அதே மாதிரி என்ன பாத்தீங்கன்னா இப்படி காரை சொல்லி கொடுத்த உடனே அம்மா ஏசனோடனே அப்பா கிட்ட ஓடுறது, அம்மா அடிச்சோடனே அப்பா கிட்ட ஓடுறது. அம்மா அடிச்சுட்டாரு அப்பா, அம்மா அப்பா ஏசிட்டாரு, எப்படி ஏசாரு இப்படிதான் ஏசா மாநிலத்திரமா ஏசிட்டாருன்னு சொல்ல வேண்டியது. கடைசியில் அம்மா காரி சொல்லி கேட்டா ரைட் அப்பா அதுக்கு தெரியும் அம்மாக்குள்ளேயும் இப்படி ஒரு அம்மா இருக்காரு வித்தியாசமா எலும்பு சாரி அப்பதான் நம்ம பார்க்கலாம் ஆனா இப்படிப்பட்ட ஒரு அம்மாவான் சாரி. அப்ப இது இன்னும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அப்பா அம்மா அடிச்சோட போயிட்டு அப்பா கிட்ட சொல்றது. சாரி இப்ப பிள்ளைகள் 2 பேர் பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் உள்ள பிள்ளைகள் என்ன செய்யணும் இந்த தகப்பனையும் தாயையும் பிரிக்கிறதுக்கு முயற்சி செய்யும். என்ன செய்யும்? இதனையும் பிரிக்க முயற்சி செய்யும். எப்படின்னு கேட்டா 2 பேருக்குள்ளே கலவரத்தை கொண்டு பண்ணி விட்டுரும். ஓ நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் பிள்ளைகளை பத்திரத்துக்கு எடுத்துட்டு பிள்ளைய அப்பா கட்டிக்கிறாருன்னா அம்மா கட்டி போய் பொறுக்க இல்லாத என்ன செஞ்சிடும் அம்மா உடனே கேட்டுருவாங்க. பெரிய பெரிய பிரச்சனை ஆகிடுவாங்க. சாரி அப்ப அம்மா பிரச்சனை கேட்க சொல்லி அவங்க கேட்பாரு நான் நீ இப்படி பிள்ளை பத்த அப்படிங்க வேண்டியது பிரச்சனை எல்லாம் சேர்த்து வைக்கணும். பிரிவினை என்ன செய்யணும் தலைகளை மாற்றி விட்டு பிசாசுடைய வேலைகளை நீ கவனிச்சு பார்க்கணும். முதல்ல பிசாசுடைய தந்திரங்களை நாங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். பிசாசுடைய தந்திரங்கள் மிக முக்கியம். கவனத்தில் கொண்டு எப்பயுமே வந்து சாரே எங்க வீட்டிலே அப்படித்தான். இப்ப எங்க பிள்ளைகளை போட்டு செம வாங்குவாங்க. நான் என்னன்னு கூட கேட்க மாட்டேன், பேசாம இருக்க அமைதியா. ஆனா நான் சும்மா சரி கூப்பிட்டு யாராவது விளையாட்டுனா ஆமா பாக்கல விளையாட்டேன் சரி பாக்கல விளையாட்டு. இது இந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்க என்னதை கொண்டு வரும் வீட்டுல என்னதை கொண்டு வரும் பிரச்சனையும் பிரிவினையும் கொண்டு வரும். கர்த்தர் இணைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது. அப்ப பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா கர்த்தரை குறித்த காரியத்தை என்ன செய்யணும் கற்றுக் கொடுக்க வேண்டும். சரி நீ வந்து இப்ப போய் சொல்லி சொல்லுது ஓகேவா அப்பா தானே அடிச்சாரு அம்மா தானே அடிச்சிட்டு வேற ஒன்று செய்ய இல்லையே அப்படிதான் ஓகே. அப்ப உங்க ஏதோ வேலை இருக்குது உங்க திருத்திக்க விஷயம் முடிச்சு. அப்ப அவன் திருப்பி வேலை செய்ய மாட்டான். அம்மாவுக்கு மறைச்சிட்டு அப்பாவுக்கு வேலையை காட்டும், அப்பாவுக்கு மறைச்சிட்டு அம்மாவுக்கு என்ன செய்யும் வேலையை காட்டும். கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் தான் பார்க்கலாம் அடி இவனுக்குள்ள இந்த ரூபம்லாம் என்ன இருக்குது அதுக்கு பிறகு தான் பார்க்கலாம். யார் ஏற்படுத்தி விட்டது அப்படின்னா தகப்பனும் தாயும் ஏற்படுத்தி விட்ட காரியம். நல்ல கவனிக்கும். இவங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஆண்டவரை குறித்த காரியத்தை கற்றுக் கொடுத்தோன்னே காணிக்கைகளை கட்டாயம் கொண்டு போய் கத்தரை கனம் பண்ண வேணும்னு சொல்லி ஒரு தீர்மானத்துக்கு வந்தாங்க. இது 2 பசங்கள்ல ஒரு பசங்க மூத்தவன் கிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மூத்தவன் எல்லா விஷயங்களையும் பார்த்தா அவர் அசால்ட்டா இருப்பாரு. ரொம்ப அசால்ட்டா இருப்பாரு. ரொம்ப கடவுளுக்க மாட்டேன் வாழ்க்கையை வந்து அவர் முதலிடத்தை கத்தை கொடுத்துருக்கிறாருன்றது அந்த முதலிடத்தை தக்க வச்சுக்கணுங்கிற எண்ணம்லாம் அவருக்கு கிடையவே கிடையாது. அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு போய் தான் அவரை கனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியும் போது சார் நல்லா கவனிங்க அவன் தனக்கு இருந்ததான அந்த நாட்கள்ல வந்து என்ன மாதிரியான முறைகள் இருந்துச்சு பண்ட மாற்று முறை என்ன இருந்துச்சு அந்த நாட்கள்ல பண்ட மாற்று முறைகள் இருந்துச்சு. அப்ப அதான் உண்மை. அப்ப இவங்க கிட்ட மரக்கறி இருந்துச்சு தானே. அப்ப கொஞ்சம் மரக்கறியை கொண்டு வந்து ஆபேல்கிட்ட கொடுத்துட்டு ஆபேல்கிட்ட இருந்த ஆடையோ மாடையோ விளைஞ்சிருக்கலாம் வாங்கியிருக்கலாம். வாங்கிட்டு அதை கொண்டு வந்து தேவனுக்காக விளைஞ்சிருக்கலாம் காணிக்கையாக செலுத்தி இருக்கலாம். ஏன்னா தேவனுக்கு காணிக்கை செலுத்த போகும்போது எப்படிப்பட்ட காணிக்கை செலுத்தணும் அப்படின்னா அவருக்கு ரத்த பலியை தான் என்ன செய்ய கொண்டு போய் என்ன செய்யணும் கொண்டு போயிட்டு செலுத்த வேண்டும். ஏன் ரத்த பலி அதாவது கொல்லப்படுகிற விலங்கினங்களை கொண்டு போய் படைக்கணும் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா பலி ஏன்னா நான் செய்த பாவம் என்னுடைய ரத்த துடிப்பினால செய்யற பாவம். என்ன துடிப்பு? ரத்த துடிப்பு இல்லையா? சில பிள்ளைகள் நல்லா வளர்ந்து வரும் வந்தோடனே அது விருப்பத்துக்கு எதையாவது அங்கங்க பார்த்து எல்லாம் சைட் அடிச்சு சுற்றி ரைட்டு எல்லாம் சைட் அடிச்சு பற்றி எல்லாம் உண்டான உடனே வீட்டில் கூப்பிட்டு இதெல்லாம் நீ கண்டிக்க கூடாது அப்படின்றாங்க. ராய்க்க போடுவாங்க என்ன சொல்லுவாங்க இது வரைக்கும் தான் நீ கண்டிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. இதுக்கு பிறகு எல்லாம் என் வாழ்க்கையை சூஸ் பண்றது யார் வேற அது ஏன் வேற இதுல நீ தலை போடக்கூடாது அப்படிமா. சார் பிள்ளைகள் அதை விட மோசம் உங்க பிள்ளைங்க சார் என்ன செய்யலாம் அங்க தாயத்தை கூட சும்மா அப்படி வந்தாடி விட்டுருது. அவங்க சொல்ல செய்ய பிரச்சனை என்ன செய்ய உடனடியா டக்குனு போத்த ஊற்றி கையில் காட்டிடும் இப்படி கைத்தை தூக்கி காட்டிடும். இல்லாட்டி வீட்டில் ஒரு 10-20 பெருளை என்ன செய்ய செய்யும் போட்டு இப்படி விளையாட்டுலாம் காட்டி தெரியும் உங்க பிள்ளைகள் விளையாட்டு இதெல்லாம் நாங்கள் பார்க்குற விஷயங்கள் வந்து இல்லையா. நல்ல கவனி. இதெல்லாம் எந்த துடிப்புல வந்துச்சு? ரத்தத்தினுடைய துடிப்பு. ரத்த துடிப்புனாலதான் பாவம் என்ன செய்யுது ஒரு மனுஷன் வாழ்க்கையில மீறுதல் கீழ்படியா போட்டுக்கான காரணம் என்ன காரணம்? ரத்தம் நல்லா ஊறிச்சு. ரத்தம் ஊறி நல்லா ஒரு துடிப்பு வந்தோன்னே அந்த வருஷம் அம்மா என்ன செஞ்சு டக்குன்னு அம்மா சொல்ல கீழ்படியாம வாயடிக்கணும். நீ செய் அதை செய்ய சொல்லி வாயடிக்கிறது. இந்த பாவம் எல்லாம் எங்களுடைய ரத்தத்தின் துடிப்புனால வர்றது. அப்போ கடவுள்கிட்ட நாங்கள் கிட்ட செய்யும் பொழுது அவர் ஆவியோட உண்மையோட தொழுது கொள்ளும்போது எந்த பழியை நாங்கள் கற்றுக்க முடியல கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பழியை கொண்டு போகணும்? ரத்தம் சம்பந்தப்பட்ட மிருகங்கள் கொல்லப்படக்கூடிய மிருகங்களுடைய பலியை கத்தருக்காக என்ன செய்யப்பட வேண்டும் கொண்டு போக வேண்டும். ஆனா கடைசி காலத்துல 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகராகிய தேவன் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா உங்களுக்காகவும் எனக்காகவும் அவரே ஒரு ஜீவ பலியான ஆட்டுக்குட்டியாக தன்னை ஒப்பு கொடுத்து பலி செலுத்தி இருக்கிறார். சொல்லுங்க ஆண்டைக்கு தேவனே எனக்கு பலி செலுத்தி இருக்கிறார்.
அப்ப இது முதல் மனிதனுடைய வரலாறு தான் பேசிட்டு இருக்கேன் நான். முதல் மனிதன். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்யணும் அந்த இடத்துல? அவர் வரவில்லை. சாரி, இயேசு கிறிஸ்து எப்ப வந்தார்னு பார்த்தீங்கன்னு சொன்னா 2000 வருடங்களுக்கு முன்பதாக வந்தார். சாரி, அப்ப இயேசு கிறிஸ்து அப்ப இருக்கு இல்லையா? இருந்தார். இயேசு தேவனே சொல்றாரு, அவர் வருவாரு, அவருடைய வேலையை காரியாக வந்து என்ன செய்வார்? செய்வார்னு சொல்லி அதிகார 3ஆம் அதிகாரம் 15 வசனத்துல மிக தெளிவாக அவர் என்ன பண்ணுகிறார்? சரி, வருவார். அவர் வந்து ஒரு தலையை நசுக்குவார்னு சொல்லியிருந்தார். அவர் வருகிறதுக்கு ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்துல தான் இயேசப்பா வந்தார், உலகத்துக்கு வந்தார். சாரி, அவர் வந்துதான் காரியங்களை அவரே எனக்காக பலியாகும். அப்ப அதுக்கு முன்னாடி எல்லாம் மிருகங்களை தான் தேவனுடைய சமூகத்து கொடுப்பேன் நாங்கள் பலியாக செலுத்தினார்கள். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப இதுல நடந்த விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த காயின் கிட்ட இருந்த ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த பாருங்க, இந்த சபையிலையும் சரி குடும்பங்கள்லையும் சரி சில படிப்புகிற ஒரு முதன்மையான இடத்தை கொடுத்துட்டா அந்த முதன்மை இடத்தை பெற்றவருக்குள்ள ஒரு கௌரவம் என்ன செஞ்சிடும், அவருக்கு ஒரு கர்வம் ஒன்று வந்துடும், அவருக்கு சும்மாவே வந்துடும். ஆனா மூத்தவன் வீட்டுக்கு அப்படிங்கிறது சாரி, நான் தான் அப்படி இப்படின்னு சொல்லி, நான் தான் இங்க சபையில பெரியவங்க சாரி, நான் தான் சபையில இப்படி அப்படின்னு சொல்லி எல்லா இது இடத்துலையும் முதன்மையான இடத்தை பெற்றவங்க கூட ஒரு கர்வம் என்ன செஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அந்த மாதிரி இவருக்குள்ள இந்த கர்வம் வந்துருச்சு. வந்தோன்னு என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, இவன் தகப்பனுக்கு தாய் சொல்லி கொடுத்த சகலத்தை கேட்டுட்டு இருந்தவன் இந்த காணிக்கை விஷயத்துல மட்டும் தவற எப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. இவன் தான் என்ன வேலை செய்யறானோ அந்த வேலையில இருந்து அந்த காணிக்கை கொண்டு போய் கத்தருக்கு கொடுத்துட்டா இது காணிக்கை ஆகிடும் சொல்லி கொண்டு வேலை செஞ்சாங்க போய். முதல் யார் காணிக்கை கொண்டது? யார் கொண்டது? முதல் காணிக்கை கொண்டது யார்? காயின் தான் முதல்ல அவன் தான் கொண்டு வரான். இரண்டாவதா கொண்டவனுடைய காணிக்கையை மட்டும்தான் கடவுள் அங்கீகரிக்கிறார். எதுக்காக அங்கீகரிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் புத்தகம் 11:4. ஏன் அங்கீகரிக்கிறார்? விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார். மேன்மையான பலியாக ஒரு பலியை செலுத்தியிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் விசுவாசத்தோடு தேவனுக்கு ஒரு காணிக்கையை கொண்டு போயிருக்கான். என்ன கொண்டு போயிருக்கான்? விசுவாசத்தோடு. அப்படின்னா தேவன் மேல இருக்கிறதான பற்றுதல், தேவனோடு இருக்கக்கூடியதான நல்ல ஒரு என்ன சொல்றது வந்து ஒரு ஒருங்கிணைப்பு. விசுவாசம் தேவன் மேல எல்லா விதமான கருத்து. தேவனை நம்பி, தேவன் நம்பிக்கைக்குரியவர், தேவனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கக்கூடியவர், நான் தேவனோடு இருக்கணும், தேவன் என்னோடு இருக்கணும் அப்படின்றதான அநேக காரியங்களை அவன் உள்ளடக்கினவனாக விசுவாசத்தோடு தேவனுக்கு பலியை கொண்டு வர்றான். அப்ப அந்த பலிக்கு என்ன, அந்த பலிக்கு என்ன பேர் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, மேன்மையான பலி. என்ன பலி? மேன்மையான பலின்னு சொல்லப்படுகிறது. நல்ல கவனி. அப்ப லேவியராகமம் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. லேவியராகமம் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 1-2. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கென்று நியமித்து செலுத்திய பரிசுத்த வஸ்துக்களை குறித்து ஆரோனும் அவன் குமாரரும் என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காத படிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று அவர்களோட சொல். நான் கர்த்தர். அவர் என்ன சொல்லணும்னா, அவருக்கு செலுத்தக்கூடிய எந்த பலியா இருந்தாலும் அது பரிசுத்தம் உள்ளதாக என்ன செய்யப்பட வேண்டும், இருக்க வேண்டும், பரிசுத்த பலியாக இருக்க வேண்டும். அப்ப காயின் இருக்கிற பலியில பரிசுத்தம் இருந்துச்சா இல்லையான்னு பாத்தீங்கன்னா, பலியில பரிசுத்தம் இருந்தது, ஆனா அந்த பலியில மேன்மை இருக்கவில்லை. நல்லா கவனிச்சுக்கணும். பலியில இருந்தது, பலியில படுத்து அவன் வேலை செஞ்சு சம்பாதித்து அவன் கொண்டு போய் கொடுக்குறான். ஓகே, ஆனால் மேன்மையான பலியாக கருத்தில் கொண்டது எந்த பலி பாத்தீங்கன்னா, ஆபேலுடைய பலியை தான் நான் என்ன பண்ணார், மேன்மையான பலியாக கருத்தில் கொண்டார். அடுத்தது எபிரேயர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. நியாய பிரமாணத்தின்படி, அதாவது மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நியாய சட்டத்தின்படி இரத்தத்தினாலதான் சகலத்தை சுத்திகரிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. இரத்தத்தினாலதான் சகலம் என்ன செய்யப்படுகிறது, சுத்திகரிக்கப்படுகிறது. அப்ப இரத்தம் சிந்துதல் இல்லாம பாவ மன்னிப்பு என்ன செய்யாது, இரத்தம் சிந்தாடி பாவ மன்னிப்பு இல்ல. அப்ப இரத்தம் சிந்தக்கூடிய பலியாக ஆபேல் தன்னுடைய பலி என்ன பண்றார், கொண்டு போயிட்டு. இந்த விஷயங்கள் வந்து காலப்போக்கில் 2 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து வந்தார், பலியாக தன்னையே ஒப்புக் கொடுத்தார், தானே எனக்காக உங்களுக்காக பலியாக தன்னை பலி செலுத்தினார் என்ற விஷயத்தை புரிந்து கொள்ளாத ஜனங்கள் இன்றைக்கும் நீங்க கவனிப்பீர்கள் சொன்னா, ஆடுகளை நேர்ந்து விடுவாங்க, மாடுகளை நேர்ந்து விடுவாங்க, கோழிகளை நேர்ந்து விடுவாங்க, இன்னும் குறைய பறவைகளை நேர்ந்து விட்டு கொண்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா, கொண்டு போயிட்டு என்ன செய்வாங்க, வெட்டி அந்த ரத்தத்தை ஊற்றி பூஜை பண்றது நீங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? நிறைய இடங்கள்ல கோயில்கள்ல இந்த வேலையில என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. தர்சன் கூட செஞ்சிருக்கிறாங்க அந்த வேலையை. அவங்க வீட்டில் கூட நேர்ந்து விட்டு பலி செலுத்துற வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, இன்னைக்கும் செய்யறாங்க. அவங்க நல்லா கவனிங்க, நான் சொல்றேன். இது என்ன காரணம் அப்படின்னா, அவங்க செஞ்சது பிழை இல்லை, எனக்கு ஆரம்பத்தில் செய்யப்பட்டது. ஆரம்பத்திலிருந்து செய்து வந்து கொண்டிருந்த காரியத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார் என்ற ஒரு உண்மையை புரிந்து கொள்ளாததனுடைய விளைவினால் அவர்கள் இன்றைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில அறியாததை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவங்க அறிய வேண்டுமாக இருந்தா, அறிந்து கொண்டவர்கள், அதாவது தேவனை குறித்து கற்றுக்கொண்டவர்கள் மற்றவர்களுக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். அறிந்து கொண்டவர்கள் மற்றவர்களுக்கு அதை என்ன செய்ய வேண்டும், அறிவிக்க வேண்டும். புரியாத பேச தமிழ், அவ்வளவுதான். நல்ல கவனி, சரியா? அப்ப இரத்த பலிதான் எல்லாவற்றையும் சுத்திகரிக்கும். அதை அறிந்தவர்கள் தான் இன்றைக்கும்
ஆடுகளை மாடுகளை கோழிகளை நான் நேர்ந்து கொடுத்து அவங்களும் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவானவர் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் பலியாக வந்தாருன்னு நினைக்கிறாங்க. இங்க கவனிங்க எல்லாரும். என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் இயேசு கிறிஸ்து என்ன பாவம் மன்னிப்பு கொடுக்குறதுக்கு வந்திருக்கிறாருன்னு நினைக்கிறாங்க. அப்படி 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 இருக்கிற வசனம் இல்ல இல்ல. என்ன வசனம் சொல்லுது? என்ன வசனம் சொல்லுது? வாசிங்க. வசனம் இருந்து வாசிங்க. 1 யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலினா. கிருபாதார பலினா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாங்க கேட்காமலே, நாங்க போராடாமலே, எங்களுடைய வேதனைகளுக்காக ஐயோ எனக்கு உதவி செய்ய கேட்காமலேயே எங்களுக்காக இறங்கி வந்து, எங்களை தேடி வந்து, எங்களுக்காக இறங்கி வந்து தன்னையே பலி செலுத்தக்கூடிய பலிதான் கிருபாதார பலி. அப்ப இந்த உலகத்துல இருந்து, இந்த வானத்துல இருந்து இறங்கி வந்த ஒரே தெய்வம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி வந்தவர் என்பதை வேதம் மிக தெளிவாக என்ன செய்யப்படுகிறது, சொல்லியிருக்கிறது. வாசிங்க. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். சர்வலோகத்தின் பாவங்களை. அப்ப சர்வலோகம் என்ன அர்த்தம்? ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களுடைய, அத்தனை மனிதர்களுடைய பாவங்களுக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி இருக்கிறார் என்றதை மிக தெளிவாக வசனம் சொல்லியிருக்கிறது. இப்ப இதுல புத்தகம் என்ன, இந்து என்ன, இஸ்லாமியர்கள் என்ன, இப்படி பலவிதமான மதத்தை சார்ந்தவர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் இயேசு கிறிஸ்து பாவ மன்னிப்பு கொடுக்க வந்தாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுதான் மிக மிக பெரிய தவறு. இயேசு கிறிஸ்து யாருக்கு மன்னிப்பு கொடுக்க வந்தார்? ஆதாமும் ஏவாளும் செய்த பாவத்துக்கு மன்னிப்பை கொடுக்கும்படி உலகத்துக்கு வந்தார். அப்ப ஆதாமும் ஏவாளும் செய்த பாவம் என்னன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போய் பாவம் செஞ்சாங்க. அந்த பாவத்தை மன்னிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை இந்த உலகத்துல வந்து கொடுத்தார். அந்த 2 பேர் மூலமா பிறந்தவர்கள் தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும். நீ ஒருவேளை இன்னைக்கு இந்துவாக இருக்கலாம், நீ இன்னைக்கு இஸ்லாமியனா இருக்கலாம், நீ ஒரு புத்தகக்காரனா இருக்கலாம், அது ஒரு பிரச்சனை கிடையாது. நீ எல்லாம் எங்க இருந்து வந்திருக்கிற அப்படின்னா, ஒரே ஆதாமில இருந்து தான் நீ அவ்வளவு பேர் நினைஞ்சிருக்கிற வந்திருக்கிற, ஒரே ஏவாள் தான் நினைஞ்சிருக்கிற எல்லாத்தையுமே. அப்ப அந்த 2 பேருக்கு பாவம் மன்னிக்கப்பட்டுட்டா, அந்த 2 பேர் சாபத்துக்குள்ளாகணும். அப்படின்னாலதான் இது ஒட்டுமொத்த உலகம் இன்னைக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, சாபத்துக்குள்ள இருக்கிறது. அந்த 2 பேருடைய பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா ஒட்டுமொத்த மனிதனுடைய பாவம் என்ன செய்யப்பட்டிருக்கும். சரி, இப்ப நீங்க எத்தனை பேருக்கு நினைக்கிறீங்க எனக்கு பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்து கொடுக்கலன்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் நினைக்கிறீங்க பாவம் வந்து எனக்கு மன்னிப்பு எனக்கு கொடுக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? நல்லா கவனிங்க. உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவங்களையும் கர்த்தர் மன்னிச்சிட்டார். அவர் மன்னிச்சிட்டார் அப்படின்றத நீ விசுவாசிச்சினா, அதாவது என்னுடைய பாவத்தையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய தன்னுடைய இரத்த சிந்துதல் மூலமாக என் பாவத்தையும் மன்னிச்சிட்டார்ன்றத நீ விசுவாசிச்சு உன் வாயில என்னுடைய பாவத்தையும் ஆண்டவர் மன்னிச்சிட்டார்னு நீ சொல்லுவியா இருந்தீங்கன்னா, உனக்கு இந்த நிமிஷம் ரட்சிப்பு போதும். இந்த நிமிஷம் உனக்கு ரட்சிப்பு போதும். இந்த ரட்சிப்பு உனக்கு கிடைக்கிறதுக்காக நீ செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? உன் உள்ளத்துல நினைக்கணும், 2000 வருஷங்களுக்கு முன்பதாக வந்த ஏசப்பா என்ன பண்ணார்னா, என்னுடைய பாவங்களுக்காகவும் எனக்கு இருக்கிறார், என்னுடைய பாவத்தை மன்னிச்சிட்டார் அப்படின்றத நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். எப்படி நம்ப போறேன்? நான் எப்படி நம்புறது? நீ கேள்வி கேட்கலாம். நல்லா கவனிங்க. ஆதாம் வந்து பிறக்கும் பொழுது எப்படி பிறந்தார் அப்படின்னா, ஆதாமுக்கு ஒரு தகப்பன தாயோ இருக்கவில்லை. மாறாக ஆண்டவர் தன்னுடைய சாயலாக தன்னுடைய ரூபத்தின்படி அந்த ஆதாமை மண்ணினால் என்ன பண்றார்? மண்ணினால் உருவாக்குகிறார். ஆனா இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வரும் பொழுது அவருக்கு தகப்பன் இருக்கவில்லை. ஆனா யார் இருந்தது? அவருக்கு தாய் இருந்தது. எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரிசுத்த கன்னிகை. எப்படி இருந்துச்சு? ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அந்த குமாரனுக்கு பேரு இயேசுவைன்னு சொன்னாங்க. நல்ல கவனிங்க. கன்னிகை கற்பவதியாக முடியுமா? முடியாது. கன்னிகை கற்பவதியாக இருக்குன்னா அது யாரால் வந்த விஷயம் அப்படின்னா, கடவுளால் நடத்தப்பட்ட ஒரு விஷயம். இதை முஸ்லிம்கள் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, அல்லாவுக்கு இப்படியும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி எதை பேச பந்தா காட்டினா சொல்லிட்டு இருப்பாங்க. அது நமக்கு தேவையில்லை. பந்தாலாம் காட்டல. என்ன கதை அப்படின்னா, மண்ணினால் உருவாக்கப்பட்ட மனிதன் பாவம் செய்ததுனால அவன் அசுத்தமான மனிதனாக மாறினான். அந்த அசுத்தமான மனிதனாக இருக்கிறவனை விடுதலையாக்குவதற்கு ஒரு பரிசுத்த மனிதன் தேவை. நல்ல கவனிங்க. ஒரு குற்றவாளி கொண்டு இருக்கக்கூடிய ஒருத்தரை விடுதலைக்கு வெளியே கொண்டு வர்றதுக்கு யார் வேணும்? குற்றம் செய்யாத ஒருத்தர் தேவை. அந்த குற்றம் செய்யாதவரும் பரிசுத்தம் உள்ளவருமாக பிறந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா மனிதனுடைய பாவங்களை முடியல என்ன அப்படி சொன்னா, அந்த ஆதாமும் ஏவாளும் செய்த பாவத்தை மன்னிக்கும்படியாக, அவர்களை மறுபடியும் ஏதேன் தோட்டத்துக்குள்ள கொண்டு போகும்படியாக, இன்றைக்கு இருக்கிற ஏதேன் தோட்டம் தான் பரலோக ராஜ்யம். அந்த பரலோக ராஜ்யத்துக்காக அவர்களை கொண்டு போவதற்காக இயேசு கிறிஸ்து என்னும் பரிசுத்த மனிதன் தன்னுடைய ஜீவன் என்றும் பாராமல் எனக்காகவும் உங்களுக்காகவும் ஆதி மனிதர்களுக்காகவும் தன்னுடைய ஜீவனை அவர் என்ன பண்ணுறாரு, சிலுவையில என்ன பண்ணுறது, தன்னுடைய ஜீவனை விட்டார். வெற்றி விட்டார் அப்படின்னா அங்க அவருக்கு சவுக்கு அடிப்பட்டுச்சு. அந்த சவுக்கு நீங்க இங்க நம்ம பக்கம் சவுக்குலாம் கிடையாது சரே, அது வந்து பயங்கரமான சவுக்கு அடிச்சா உள்ள அப்படியே சதையெல்லாம் பிச்சுட்டு வந்துடும். அந்த மாதிரி 39 சவுக்கு அடி என்ன செய்யணும், குற்றம் செய்யணும் 40 அடி அடிக்கணும் சட்டம். இது என்ன பண்ணாங்க, ஒன்றை குறைச்சி 39 ஆகிட்டாங்க. 39 சவுக்கு அடி என்ன அடிச்சாங்க. அதெல்லாம் பிச்சு ஒத்தரி புள்ள ரத்தம் எல்லாம் போணுச்சு. ஆணிகளை கைகள் அடிக்கும்போது ரத்தம் செஞ்சு அப்படியே வடிஞ்சு ஓடுச்சு. காலுக்கு ரத்தம் அடிக்கும்போது என்ன செஞ்சு, ஆணி அடிக்கும்போது ரத்தம் பாய்ந்து ஓடுச்சு. அந்த ரத்தம் எல்லாம் எங்க சிந்தப்பட்டுச்சு, பூமியில சிந்தப்பட்டுச்சு. ஏன் பூமியில சிந்தப்பட்டது, பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணிதான் மனிதன். பூமியில் எடுக்கப்பட்ட மண்ணுதான் மனிதன். அந்த மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக தான் ஆண்டவர் தன் ஜீவன் என்ன பண்ணாரு, உலகத்துல வந்து கொடுத்தார். அப்படின்னா கவனிங்க, இங்க ஒருவேளை நீங்க இந்துக்கள் இருப்பீங்களா இருந்தா தெளிவா சிந்திங்க சானே. உங்களுடைய பாவங்களையும் ஆல்ரெடி ஆண்டவர் 2000 வருஷங்களுக்கு முன்பதாகவே இணைஞ்சிருக்கார், மன்னித்து முடிச்சிட்டார். நீங்க அவர் பாவத்தை மன்னிச்சார்ன்றதை நம்புனீங்கன்னா, நீங்க அதை விசுவாசிச்சீங்கன்னா, இந்த நிமிஷம் உங்க வாழ்க்கையில பாவ மன்னிப்பு நிச்சயம் உங்களுக்கு என்ன செஞ்சிடும், வந்துவிடும். இந்த நிமிஷம் பாவ மன்னிப்பு நிச்சயம் வந்துவிடும். நல்லா கவனி. அப்ப எங்களுக்கு அது இருதயத்தில் எங்களுக்கு விசுவாசம் தான் வரணும். இதுக்கு மாறி நாம எந்த பழியையும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. சாரி, நாங்க எந்த ஒரு பழியை நாங்க செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பழியை கொண்டு வந்துருக்கீங்க, எங்க ஆடு கட்டிக்கிறா, ஆடு கட்டிக்கா, மாடு கட்டிக்கிறா, போலிருக்கா, இல்லை எந்த ஒரு பழியை நாங்க என்ன செய்யல இல்லை. ஏனென்றால் எனக்காக பலியாகுனவரை நாங்க நோக்கி பார்க்கும்படியாக தேவன் எங்கள் இடத்துக்கு என்ன செய்கிறார், அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். அழகவனி. அப்ப சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறார், வந்திருக்கு. அது நீங்க விசுவாசிச்சீங்கன்னா ஒரு விடுதலை என்ன வாழ்க்கையில நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அவ்வளவுதான். அப்ப இந்த ஆபேலுடைய காணிக்கை எதனால் அங்கீகரிக்கப்பட்டதுன்னா, முதலாவது ஆண்டவர் அந்த ஆபேல் என்ற மனிதனை அங்கீகரித்தார். காயின் என்ற மனிதனை தேவன் என்ன செய்யவில்லை, அங்கீகரிக்கவில்லை. காரணம் அப்படின்னா, அவன் தன் தகப்பனுக்கு தாய்க்கும் செவி கொடுத்தானே அல்லாமல் அவன் தகப்பனுக்கு தாய்க்கு கீழ்ப்படியவில்லை. இன்னொரு 2வது பகுதியை பற்றி சொன்னான், ஆண்டவராகி தேவன் மேல அவன் விசுவாசம் உள்ளவனாக தேவன் கொடுக்க வேண்டிய பலியை கொண்டு என்ன செய்ய இடத்துக்கு அவன் வரவில்லை. அவனத்துல விசுவாசம் இல்லாத இப்ப நீங்க காணியை கொண்டு வருவீங்க, விசுவாசம் இல்லாம கொண்டு வர அந்த காணிக்கை மேல கதை பிரியமா இருக்க மாட்டான். நல்ல கவனிங்க. எல்லாரும் செய்யறாங்க செய்யறது வேற கதை. எல்லாரும் நல்லதான போட நானும் நல்லதான போடுறேன் அப்ப செஞ்சுருக்காங்க நிறைய பேர். சாரி, எல்லாரும் கோயில் கொடுக்குறாங்க, நானும் கொடுக்கணும்னு நினைச்சு கொடுத்துருக்கான். இது விசுவாசத்தோட கொடுக்கப்பட வேண்டியது. அப்ப விசுவாசம் அவனுக்குள்ள இல்லாததை கடவுள் எப்படி கண்டார்? இப்ப உட்காந்து பிள்ளைலாம் பார்த்தா நமக்கு இதெல்லாம் பார்த்து நல்லா தெரியுமா, சூப்பர் பிள்ளை நல்லா மேல பிள்ளை சொல்லிட்டு பார்த்தோம். உள்ளது என்ன இருக்குன்னு எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்ப காயின் வந்து ஆண்டவர் மேல விசுவாசம் இல்லாம வந்தான் அப்படிங்கிறத அறியக்கூடியவர் ஆண்டவர் மட்டும்தான். ஆபேல் வந்து விசுவாசத்தோட வந்தாங்கிறது அறியக்கூடியவர் ஆண்டவர் மட்டும்தான். அப்ப என்ன விஷயம் அப்படி நல்லா கவனிங்க. சாரி, ஒவ்வொரு மனுஷனை குறித்தும் அடிக்கடி சொல்ற விஷயம், தகப்பனா இருக்கலாம், தாயா இருக்கலாம், உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், உங்களுடைய கணவனாக இருக்கலாம், உங்களுடைய மனைவியா இருக்கலாம், யாராக இருந்தாலும் உன்னை பார்க்க முடியுமே தவிர உன் இருதயத்தில் உள்ளது என்ன செய்யலாம் கண்டுபிடிக்க முடியாது. உன் இருதயத்தில் இருக்கக்கூடிய வேதனைகள், உன் இருதயத்தில் இருக்கக்கூடியதான போராட்டங்கள்லாம் யாருக்கு தெரியும் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் தெரியும். சரி, அப்ப அவர் தான் பார்த்தாரு, காயின் விசுவாசம் இல்லாம வாரான், ஆபேல் விசுவாசத்தோட என்ன செய்யறான் வாரான்றதை கண்டுபிடிச்சார். கண்டுபிடிச்சு என்ன பண்ணாரு, முதலாவது உன்னையே ஏற்றுக்கொண்டாதான் நீ கொண்டு வரதை நான் ஏற்றுக்கொள்வேன். நீ வீட்டுக்குள்ள வரும்போது தம்பி வாங்கன்னு கூப்பிட்டா தான் நான் என்ன செய்ய, கொண்டு வரதை என்ன செய்ய, வீட்டுக்கு நான் வாங்கி வச்சுக்குவேன். உன் வரும்போது தம்பி இல்லைங்க, நீங்க வராதீங்கன்னு சொன்னா நீங்க கொண்டு வரதை எடுக்கணுமா, நான் எடுக்கல. அது மாதிரி ஆண்டவராகிய தேவன் என்ன பண்றாருன்னா, ஆபேலை அங்கீகரிக்கிறார், காயினை என்ன செய்யறாரு, அங்கீகரிக்கவில்லை, அவனை புறக்கணிக்கிறார். சரி, அப்ப அந்த அதுக்கு பிறகு இவனுக்கு முன்னாடி வேறுபடுது யாருக்கு. அப்ப நீங்க நினைக்கலாம் ஒருவேளை இதுக்கு ஒருவேளை அவன் விசுவாசம் அவனோட ஆசீர்வதிச்ச காரியத்தை கண்டுட்டான் சொல்லி. உண்மையிலேயே அந்த நாட்கள்ல ஆண்டோடைய தொடர்பாடல்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த முதல் மனிதன் அதுக்கு பிற்பாடு வந்த நேருக்கு நேரம் ஆண்டு பேர் என்ன செஞ்சாங்க சந்திச்சு கொண்டிருக்கிறதான காலப்பகுதியை. அதனால உடனே அந்த காரியத்தை என்ன பண்றாங்க, நிறைவேற்றுறாங்க. அப்ப அவரை அங்கீகரித்ததை ஏற்றுக்கொள்கிறார். உங்களுக்கு தெரியும், ஆப்பிரிக்கா கொண்டு போய் சாப்பாடுலாம் சமைச்சு கொண்டு போய் வச்சா உட்காந்து என்ன செய்ய போறாங்க, உட்காந்து சாப்பிட்டு போறாங்க. இவருக்கு தெரியும். அந்த மாதிரி ஒருவேளை அவர் வந்து ஒரு தூதனை போல ஒரு மனிதனை போல வந்துருக்கலாம். ஏன்னா சிறனா சென்றப்பின்னு சொல்லும்போது நிறைய ஜனங்களும் அங்கே உருவாக்கிட்டாங்க, நிறைய ஜனங்கள் உருவாக்கிட்டாங்க. ஒரு பெரிய ஒரு கூட்டமே நினைஞ்சிருச்சு, உருவாக்கிருச்சு. அது பற்றி அந்த காணிக்கை என்ன கொண்டு போறாங்க. கொண்டு போகும்போது ஒரு வேளை ஒரு தூதனை போல வந்து அந்த ஒரு காணிக்கை ஏற்றுக்கொண்டு இவன் அங்கீகரிக்காம விட்டுருக்கலாம். அந்த நாட்கள் இந்த சம்பவம். சரி, ஆனால் இப்போதைய காலத்துல நீங்க கர்த்தருக்கு ஒரு காணிக்கை கொடுப்பீங்கன்னு சொன்னா, எப்படிப்பட்ட காணிக்கை கொடுக்க போய் அப்படின்னா, அதாவது கர்த்தருக்கு பலியை நீங்க செலுத்த சொன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் உங்களுடைய பாவங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்தார்.
அந்த ஜீவனை அவர் எனக்கு கொடுத்தது நிமித்தம் தான் இன்றைக்கு நான் உயிர் வாழ்கிறேன். எப்படி உயிர் வாழ்றேன் அப்படின்னா, ஒரு மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு என்னென்ன தேவை சொல்லி படிச்சபடி சொல்லுங்க. என்னென்ன தேவை? என்னென்ன தேவை? சத்தமா சொல்லுங்க. ஒரு நாள் சொல்லுங்க. உணவு, உடை, உடையை விட்டு அடுத்த சத்தமா பேசுங்க. ஒரு மனுஷனுக்கு உயிர் வாழ்றதுக்கு என்ன தேவை? காற்று தேவை, நீர் தேவை, உணவு தேவை. சும்மா அந்த அது என்ன சொன்னா நல்லா கவனிக்கணும். முதல்ல நீங்க வந்து அப்ப இது எல்லாம் எனக்கு தேவை அப்படி சொன்னா நல்லா கவனிங்க. இப்ப எனக்கு என்ன தேவை? உயிர் தேவை. உயிர் வாழும் மருந்தா என்ன தேவை? தண்ணீர் வேணும், நீர் வேணும், காற்று வேணும். இந்த மூன்று கர்த்தரால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஏற்கனவே இது இயற்கை மூலமாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கிடைக்கிறது. சரி, நான்காவது பகுதி என்ன வருது? உணவு வருது. நான்காவது பகுதி உணவு வேணும். நம்ம என்ன செஞ்சாங்க? உணவை நாங்க தயார்படுத்த வேணும். நாங்க தான் உணவு எங்களுக்கு என்ன செய்யணும்? தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். சரி, நான் இன்னைக்கு ஜீவனோடு இல்லைன்னா எனக்கு உணவு தயார்படுத்திக் கொள்ள முடியாது. சரி, அவர் ஆண்டவருடைய அனுசரணை தான் அவர் எனக்கு கொடுத்திருக்கிற இயற்கையினுடைய ஆசீர்வாதம். அந்த இயற்கையின் ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறபடினாலதான் நான் ஒரு மரக்கறியை போட்டா மரக்கறி எனக்கு என்ன செய்கிறது? வளர்கிறது. ஒரு மிருகத்தை வளர்த்தா மிருகம் என்ன செய்யறது? என்ன செய்யறது? வளர்கிறது. அப்ப தேவனுடைய அனுசரணை இல்லாம மனுஷனுடைய எந்த காரியத்தையும் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. நல்ல கவனிங்க. அப்ப உங்களுடைய விசுவாசம் எப்படி கொள்ளணும்னா, இந்த ஆண்டவராகிய கர்த்தர் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில உயிரோட வச்சுக்கிறார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் கர்த்தரை கனம் பண்ண வேண்டிய அப்படின்னா நான் செய்யற எல்லா வேலைக்கும் எனக்குரிய எல்லா பலத்தையும் எனக்குரிய பாதுகாப்பையும் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவர் நான் ஒரு எனக்கு கொடுத்துட்டு இருக்கிறார். அவர் கொடுக்கறனால தான் நான் சந்தோஷமா நிம்மதியா நினைச்சிட்டு இருக்கேன். நான் இருந்துட்டு இருக்கேன். நான் உயிரோட இருக்கிறேன். ஆகவே அவர் எனக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விதமான முதல் பலன்களாலையும் நான் கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? நான் கனம் பண்ண. கர்த்தர் எப்படி கனம் பண்றதுன்னா, நான் கனமா கொடுக்குறேன்னா கனம் பண்ணாம கொடுக்குறாங்கிறத பாக்குறவர் கர்த்தர் தான். உங்களை நான் பார்த்துட்டு உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்லி நானும் முகத்தை பார்ப்பேன். கர்த்தரோ உள்ளான இருதயத்தை என்ன செய்யறாங்க? ஆராய்ந்து நீங்க கொடுக்கறதை எப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய பலி மேன்மை உள்ள பலியாக இருக்க வேண்டும். அடுத்த பகுதியில் நீங்க பார்க்கும்போது நீங்க கீழே நீங்க 6-7 வசனங்கள் அடுத்த வார்த்தை படிப்போம். நல்லா கவனிங்க. ஓகே, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோன்னு கேட்பா. அப்ப ஏன் நன்மை செய்யவில்லை? நன்மை செய்யாததுனாலதான் மேன்மை இல்லாம போடுச்சுன்னு அர்த்தம். நல்லா கவனி. என்ன நன்மை அப்படின்னா, தேவன் ஒருத்தர் தான் நல்லதை செய்யக்கூடியவர். தேவன் ஒருத்தர் தான் நல்லதை செய்யக்கூடியவர். அந்த தேவனை ஒரு மனிதன் கனம் பண்ணாம போவானா இருந்தா, அந்த தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போவானா இருந்தா, அவன் என்ன பண்றானா தேவனை கனவீனப்படுத்தி விடுகிறான். தேவனை கனவீனப்படுத்துறதுக்கு பிறகு கடவுளால் படைக்கப்பட்ட இயற்கை காற்று கூட உனக்கு விரோதமாக செயல்படும். நீர் கூட உனக்கு விரோதமாக என்ன செயல்படும். தண்ணி வந்து நல்லதையும் செய்யும், கேட்டதையும் செய்யும். நேற்று கூட ஒருத்தர் என்ன செஞ்சாரு? தண்ணியில முழுகிட்டார். எங்க டேம்ல. நல்லா கவனிங்க. தண்ணி நல்லதையும் செய்யும், உயிரை காப்பாற்றையும் செய்யும், உயிரை எடுக்கையும் செய்யும். காற்று என்ன செய்யும்? காற்று திட்டல வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம சுவாசிப்போம். அதே புயலா வந்தா புயலா வர்றது காற்று வேற இருக்கா? நல்லா கவனிங்க. காற்று எதிரடியாக என்ன செய்யும்? மாறிடும். சரி, இயற்கை கூட தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? எல்லாவற்றிலும் உதவி செய்யக்கூடியதாக கர்த்தர் மாற்றுவார். ஆனா தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாம தேவனை கனம் பண்ணாம அவமரியாதைப்படுத்தக்கூடிய யாராக இருந்தாலும், அது சின்ன பிள்ளையாகவே இருந்தாலும் சரி, சின்ன ஒரு வார்த்து வாளியில கூட செத்து போயிடும். சின்ன வாளிக்குள்ள தண்ணி வாளிக்குள்ள செத்து செத்து போயிடும். இன்னும் அந்த சின்ன வாளிக்குள்ள தண்ணி அந்த பிள்ளைக்கு விரோதமாக இருந்துச்சு. நீ நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுடைய கீழ்ப்படிதலை தான் கர்த்தர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னை அங்கீகரித்துட்டா உன்னை கொண்டாடி எல்லாவற்றையும் அவர் அங்கீகரிச்சவராக இருப்பார். அப்பொழுது கர்த்தருடைய கிருபை உங்களை பூரணமாக என்ன செய்யும்? ஆண்டவர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.